சுபானக மக்களே, நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன நம்ம வியானா அவர்கள் விக்ரம தனியா கூப்பிட்டு விக்ரமுக்கான தவறுகளை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்க்கும்போது விக்ரமுக்கான தவறுகளை எடுத்து சொல்லி விக்ரம திருத்த வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ விக்ரம மொத்தமா முடிச்சுடும் அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வியானாவை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோல என்னென்ன விஷயங்களை பேசுறாங்கன்னா, எடுத்தடுப்புல விக்ரம பார்த்து விக்ரம் உங்களை பார்த்து வக்கரம் விக்ரம்னு சொன்னாங்கல்ல, அது தப்பே கிடையாது. நீங்க உண்மையாவே வக்கரம் விக்ரம் தான். அந்த பேர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குது, உங்களுக்கு தான் கரெக்டா பொருந்துதுன்னு சொல்றாப்ல. இதுவே என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பு. ஏன்னா சேதனை ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. வக்கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேற கதை வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வீட்டுக்குள்ள போன நம்ம வியானா அவர்கள் சேதனை சொன்னதுக்கு அப்புறம் கூட வக்கரம் விக்ரம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு கரெக்டா தான் இருக்குது, உங்களுக்கு கரெக்டா பொருந்துதுன்னு சொல்றது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பா தெரியுது. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தெல்லாம் பண்ணி அட்டென்ஷன் எடுக்கலாம்னு பாக்குது போல. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிட்டு இருந்து 24 hours கேமரா தன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அட்ராசிட்டிஸா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில எனக்குனே விக்ரம பார்த்து விக்ரம் உங்களுக்கு அந்த வக்கரம் விக்ரம் அப்படிங்கிற பேர் வந்து கரெக்டா இருக்கு, அது உங்களுக்கான கரெக்டான பேர் தான் சொல்றாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, முதலை கண்ணீர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த முதலை கண்ணீர் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இன்னும் நம்ம விக்ரம் அழுதுகிட்டே இருக்காப்ல, அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. பட் அந்த விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு. உள்ள போயிட்டு நேரா போன உடனே நீங்க முதல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் வக்கரம் விக்ரம் அப்படின்னு சொன்னா இது எனக்கு என்னமோ வேனுக்குனே பண்ற மாதிரி தோணுது. அப்ப இந்த பொண்ணு இத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ள விக்ரம் கூட பழகுனது எல்லாமே ஃபேக்கா தானே இருக்கு. உனக்கான பாண்ட் உண்மையா இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி பேச மாட்டியே, இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பண்றதுக்கு இந்த மாதிரி கேவலம் எல்லாம் பேச மாட்டேன். போயிட்டு அண்ணா இங்க பாருங்கண்ணா, நீங்க பண்ணிருக்க நிறைய விஷயம் தப்பா இருக்குன்னா, சும்மா சும்மா அழுதுட்டு இருக்கீங்க, அது ரொம்ப டிராமா போடுற மாதிரி இருக்குன்னா, அது மட்டும் இல்லாம வக்கரம் விக்ரம்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி பொறுமையா சொல்லலாம். இப்படி சொன்னா அவரும் மண்டையில ஏத்திக்கிட்டு சரின்னு சொல்லி மாத்த ட்ரை பண்ணுவாரு. ஆனா நீ என்ன பண்ற, ஏதோ 2-3 சீசன் டைட்டில் வின்னர் மாதிரி உள்ள போயிட்டு இங்க பாருங்க வக்கரம் விக்ரம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம முதலை கண்ணீர் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏதோ ரொம்ப சீன் போடுற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கான தவறுகள் நிறைய இந்த வீட்டுல வந்து சுற்றி காட்டப்படல, உங்களுக்கான தவறுகளை வந்து யாருமே கரெக்டா எடுத்து பேசல, அந்த தவறுகள்லாம் வெளியவே வரலன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உண்மைதான். ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை விக்ரம பத்தி பெருசா பேசவே மாட்டேங்காங்க. விக்ரம பத்தி ஏதாச்சும் நல்லதா பேசணும்னா உடனே எந்திரிச்சு பேசுறாப்ல. ஆனா விக்ரம்கான தவறுகள் ஏதாச்சும் எடுத்து பேசணும், விக்ரம்க்கு ரோஸ்ட் கொடுக்கணும்னா அண்ணன் பண்ண மாட்டேங்காப்ல. அது எதுக்குன்னு எனக்கே தெரியல. நம்மளும் இத்தனை நாட்கள் அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கோம், ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் கரெக்ட் தான். அந்த விஷயத்துல வியானா சொன்னது கரெக்ட் தான். உங்களுக்கான தவறுகள் வந்து நிறைய இது வெளியே எடுத்து பேசவே இல்லை, சுட்டி காட்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்றாங்க. அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னா அந்த கண்ணீரை வச்சு அவங்களுக்கு சிம்பத்தி வரும், அதை வச்சு அவங்களுக்கான தவறுகளை மறைக்கலாம்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. கண்ணீர் வந்த உடனே சிம்பத்தி வந்து அவங்கள வந்து சரின்னு சொல்லி மக்கள் விட்டுற மாட்டாங்க, அழுதுட்டா மட்டும் உடனே எதுவுமே சரியாகிறாதுன்னு சொல்லிட்டு நம்ம வியானா சொல்றாங்க. இது எதுக்குன்னா, வீட்டுக்குள்ள உன்ன உட்காந்து அழுதுகிட்டே இருக்காப்ல, ஏதாவது ஒண்ணு பண்றாப்ல, பண்ணிட்டு அந்த விஷயம் அவருக்கு ஆப்போசிட்ல திரும்பிட்டா உடனே ஒரு முக்கில போய் உட்கார்ந்து ஒரு மாதிரி அழுது ஒண்ணுமே முடியல, நான் பண்றதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்றாப்ல. அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ ஒரு விஷயம் பண்றீங்க, பண்ணிட்டு உடனே அழுது டிராமா போட்டா அந்த சிம்பத்தி வச்சு உடனே பண்ண விஷயங்கள்லாம் சரின்னு ஆயிராதுல்ல. அதனால அந்த விஷயம் கரெக்ட் தான், அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் எல்லாம் கொஞ்சம் ரூடா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒருத்தவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரியும் கேட்கறீங்க, அதான் அந்த ஃப்ராட், ஓகேவா? சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரியும் கேட்கறீங்க. ஆனா அந்த ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பொருந்தும், அந்த ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பொருந்தும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கு. என்ன கதைன்னு தெரியல. ஏன் விக்ரம போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஒருவேளை விக்ரம் வந்து காமுக்கு ஆப்போசிட்ல சண்டை போட்டதுனால அக்கா கோவப்பட்டாங்களோ? ஏன்னா வெளியே இருந்த இந்த பொய்க்கோளி இந்த ரெட் கார்டு மேட்டர்ல அந்த தள்ளி விட்ட அன்னைக்கு அந்த எபிசோட்லயே உடனே வீடியோ போட்டப்போ காமுக்கும் பாருக்கும் தான் சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்து அப்பவே நினைச்சேன் இது ரைட்டு, தேவையில்லாத வேலையை பார்க்கும்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நம்ம விக்ரம் அவர்கள் தானே காமுக்கு ஆப்போசிட்ல சண்டை போட்டாப்ல. சோ ஒருவேளை காமுக்காக பழிவாங்க வியானா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களோ, காமுக்காக பழிவாங்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம விக்ரம போட்டு அடி பொழந்துட்டு இருக்காங்களோ, இருக்கலாம்னு எனக்கு தோணுது கைஸ், இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃப்ராட் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தான் பெர்ஃபெக்ட்டா பொருந்தும்னு சொல்றாங்க. ரொம்ப ப்ரூட்டலா இருக்குக்கா, ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. அப்புறம் பொய்க்கோழியை பொறிக்க வேண்டியிருக்கும், பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல கிரிட்டிசிசம் அப்படிங்கிற விஷயத்துல சீய கூட ஏத்துக்க மாட்டேங்க, கிரிட்டிசிசம் அப்படிங்கிற விஷயத்துல சீய கூட நீங்க ஏத்துக்க மாட்டேங்க, அந்த மாதிரி ஒரு ஆளா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கொஞ்சம் ப்ரூட்டலா தான் இருக்கு. ஏன்னா எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்ன தவறுகள் எனக்கு ஆப்போசிட்ல வச்சாலுமே அந்த தவறுகளை எடுத்து உடனே பேசுற ஒரு ஆள் தான் நானு, ஆனா திவ்யா தான் தவறுகளை ஏத்துக்க மாட்டுக்காங்க, மாற்று கருத்துக்களை ஏத்துக்க மாட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சுத்துறாப்ல. அப்படி இருக்கும்போது நீங்க டப்புன்னு உள்ள போயிட்டு கிரிட்டிசிசத்துல சீய கூட ஏத்துக்க மாட்டேங்க, சீய கூட ஏத்துக்காத ஒரே ஒரு ஆள் நீங்க தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி அடியை போடுறீங்க. ரொம்ப ரொம்ப பலமான அடியா இருக்கு. என்ன கதைன்னு தெரியல. அதுல விக்ரம் வந்து ஒரு மாதிரி நொந்துட்டாப்ல, என்னம்மா எல்லாமே நான் தானா ஃப்ராடு, கிரிட்டிசிசத்துல சீய கூட ஏத்துக்காத ஆளு,
அப்புறம் முதலை கண்ணீர், அப்புறம் வக்கரம் விக்ரம் எல்லாமே நான் தானாமா, எல்லாமே நான் தானா, அப்ப நம்ம மொத்தமாவே தப்பு தானாமா அப்படின்ற மாதிரி உடஞ்சு உட்கார்ந்துருக்காப்ல. இது என்ன பண்ணணும், ஒண்ணு அவருக்கான ஆட்டத்தை மொத்தமா காலி பண்ணும், இல்லாட்டினா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சேர்ந்தோன்னே அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போக வைக்கும். இதைதான் பண்ண போகுது. அப்ப எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ பக்கா பிளான் மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. மேபி இது வந்து ஒரு பக்கா பிளான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாயா. ஸோ மாயாக்கான அந்த ஒரு டீம் தான் விக்ரம்க்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்து கண்டிப்பா ஒரு ஸ்கெட்சை போட்டு தான் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா மாயா வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்பவும் ஷோவை கவனிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போகுது. கண்டிப்பா விக்ரம் வந்து டைட்டில் வின் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு தெரிய வந்திருக்கும். ஒருவேளை அக்கா வந்து வியானாவை கூட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வியானா அவனை அடிச்சு காலி பண்ணி மனதளவில் உடைய வச்சு அந்த பணப்பட்டி எடுக்க வச்சிருன்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருப்பாங்களோ. ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது ப்ரோ. ஏன்னா இது தேவையில்லாத கண்டென்ட்ல. வீட்டுக்குள்ள போன வியானா வந்து தன்னோட அண்ணன் கிட்ட பாசமெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கணும். பாசமா எடுத்து சொல்லணும்னா கூட இத்தனை நாட்கள் பழகின ஒரு விஷயத்துக்காகவாச்சும் கரெக்டா பேசியிருக்கணும். ஆனா ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. ரொம்ப ப்ரூட்டலா டம்முன்னு அடிச்சு பேசுற விஷயம்லாம் எனக்கு ஏதோ நிறைய விஷயத்த யோசிக்க வைக்குது. ஐ திங்க் பணப்பெட்டி கண்டிப்பா விக்ரம் தான் நான் நினைக்கிறேன். நம்மளாம் இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோம், அரோரா சாண்ட்ரான்னு இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த கேப்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்ரம் வந்து அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வரட்டாம ட்ருன்னு ஓட போறாருன்னு தோணுது. இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுல நான் பொய்க்கோழி கிட்ட ஒண்ணு கேட்கணும். முதலை கண்ணீர் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஏன்னா அது நீயே நிறைய தடவை பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம அழுதா சரியாயிரும் அப்படிங்கிறது நீ சொல்லக்கூடாது. நீயும் பல தடவை வீட்டுக்குள்ள பண்ணியிருக்க. ஒன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு எங்கேயா போயிட்டு உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருப்ப. முக்கியமா அந்த பக்கெட் மேட்டர்ல நீ ஒரு டிராமா போட்டிய வாண்டடா. பக்கெட் மேட்டர்ல விக்ரம காலி பண்ண முடிவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது உனக்கு ஆப்போசிட்ல திரும்புதுன்னு வெளியே போய் உட்கார்ந்து அழுது ஒன்று சீன் போட்டிய. என் ட்ரெஸ் உள்ள இருக்கு, அது எவ்வளவு இது தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்ட. சோ அந்த விஷயம் உனக்கும் பொருந்தும். அடுத்ததா வக்கரம் விக்ரம் அந்த வார்த்தைகளே நான் வர விரும்பல. அடுத்தது நிறைய தப்புகள் வந்து சுட்டி காட்டப்படல. அது வந்து உனக்கே சொல்லலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு வியானா அவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா வியானா அவர்கள் பல நேரங்களில் பல விஷயங்களை நிறைய பேருக்கு பின்னாடி பேசியிருக்காங்க, பின்னாடி பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் வெளியே ஓப்பனா வரவே இல்லை. இப்போ சொல்ல போனா இந்த மேட்டரே எடுக்கலாம். இப்போ விக்ரம் கிட்ட நல்லா பழகிட்டு விக்ரம போயிட்டு ஆவுன்னா நாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாமினேட் பண்றவங்க பழகக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, பழகலாம், கண்டிப்பா பழகலாம். ஆனா ரொம்ப நம்புற மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறம் பொறாமப்பட்டு நாமினேட் பண்றதுலாம் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வியானா அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முந்தின வாரமோ ஏதோ ஒரு வாரம் கூட ஆக்சுவலா வியானா விக்ரம் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நாமினேட் பண்ணாம என்ன சொல்லி நாமினேட் பண்ணிருப்பாங்கன்னா, விக்ரம் மட்டும் வளர்ந்து போய்கிட்டே இருக்காப்ல, ஆனா அவர் கூட சேர்ற யாருக்குமே எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்க மாட்டேங்குது. சோ அவர் மட்டும் எப்பவுமே மேல போயிட்டே இருக்காப்ல, மத்த ஆட்களுக்கு வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது, அவங்க எல்லாம் கீழே தான் இருக்காங்க. சோ விக்ரம் அவருக்கான ஆட்டத்தை ரொம்ப தெளிவா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொறாமையில தான் ஒரு நாமினேஷனே பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த வகையில் அந்த பொறாமை குணம், அந்த வன்மம் எல்லாம் சேர்ந்து ஒரு குத்துன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து ஒரு குத்த போட்டுட்டு இருக்காங்க. என்ன கதனே தெரியல. இன்னைக்கு நைட்டு தான் தெரியும். இன்னைக்கு நைட் எனக்கு தெரிஞ்சு கடுமையான ஒப்பாரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மாவே அழுவாப்ல, சும்மாவே உட்கார்ந்து அழுவாப்ல. அப்படி இருக்கும்போது பழைய போட்டியாளர் உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் உடைவாப்ல, இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து அழுவாப்ல. பாப்போம் அந்த மனுஷன் எப்படி இது பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா பொய்க்கோழி நீலாம் பேசக்கூடாது, பொய்க்கோழி சத்தம் கட்டமா கடை பொய்க்கோழி என்னன்னு தெரியல ப்ரோ. பொய்க்கோழி ஏதாவது ஒன்று பேசணும் மட்டும் நமக்கு ஒரு மாதிரி மண்டை கிரிகிருன்னு வருது கைஸ். பார்க்கலாம் பொய்க்கோழி வேற யார்ட்டையாச்சும் சண்டைக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வேற யார்ட்டையும் சண்டைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நார்மலா எல்லார்ட்டையும் பேசிட்டு போயிருந்தா எனக்கு தோணுது. பார்க்கலாம் பொய்க்கோழி என்ன பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்துருவாங்க. அவ்வளவுதான், ஒரு 4-5 மணிக்கெல்லாம் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க guys, இப்போ பொய்க்கோழி பேசின விஷயங்கள்லாம் கரெக்டா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேசின அந்த ரூடான வார்த்தைகள் எல்லாமே கரெக்டா? நீ விக்ரம் தான், முதலை கண்ணீர், சாரி கேட்டா எல்லாம் சரியாயிருமா, நீ ஒரு ஃப்ராடு தான், கிரிட்டிசிசத்துல சீ கூட ஏத்துக்க மாட்டேங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல